வணக்கம். இப்போ ஃபாஸ்டாக் கட்டாயமாக்கிட்டாங்க. எந்த பேங்க் ஃப்ரீயாக தராங்க, எந்த பேங்க் எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னும் பல வீடியோஸ் இந்த மாதிரி போட போகிறோம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஐசிஐசிஐ பேங்க். ஐசிஐசிஐ பேங்க்கில் ஆப்பில் உள்ளே போயிடுங்க. ஆப்பில் உள்ளே போனீங்கன்னா ஷாப் பண்ணுற ஐக்கான் வரும். அந்த ஷாப்பில் கார்னரில் பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபாஸ்டாகில் உள்ளே போயிடலாம். அதில் ஃபாஸ்டாக் கிளிக் பண்ணால் எவ்வளோ ப்ரைஸ் பிரேக்கப் அப்படிங்கிறத காட்டும். 500 வருது. டேக் ப்ரைஸு 99 போட்டிருக்காங்க. ரீஃபண்டபிள் டெபாசிட்டு 200 மினிமம் பேலன்ஸ் 200 யூஸபிள் 200. டோட்டலாக இதில் 500 பே பண்ணுறோம். நெக்ஸ்ட் பேடிஎம்மில் உள்ள ஆப்புக்குள்ளே போயிருங்க. ஃபாஸ்டாக் ஆப் வரும், அதை உள்ளே போயிருங்க. இதில் 500 மினிமம் போடுறாங்க. ஆனால் 500 நீங்கள் 100 டேக் ப்ரைஸும் 250 டெபாசிட்டாகவும் கட்டுறீங்க. அதில் யூஸபிள் 150. ஹெச்டிஎஃப்சியில் எவ்வளோன்னு இந்த இதில் பார்க்கலாம். ஹெச்டிஎஃப்சியை பொறுத்த வரைக்கும் இதுலேயும் 100 டேக்ஸ் ஃபீ வருது. அது இல்லாமல் டெபாசிட் எவ்வளோ 200 வரும். அது இல்லாமல் யூஸபிள் சார்ஜ் எவ்வளோ அப்படின்னா 100 ஆகும். ஸோ எல்லாத்துலேயுமே நீங்கள் டேக்ஸ் ஃபீஸ் அப்படின்னு 100 பே பண்ணிகிட்ருக்கீங்க. அடுத்ததாக ஸ்டேட் பேங்க் பார்ப்போம். ஸ்டேட் பேங்க்கோட இதில் அவங்க எப்படி வச்சுருக்காங்கன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸ்டேட் பேங்கை பொறுத்த வரைக்கும் அவங்களும் 100 வைக்கிறாங்க. மினிமம் ப்ளஸ் செக்யூரிட்டி டெபாசிட் 200 மினிமம் 100 வாங்கிக்கிறாங்க. ஸோ இதனால நீங்கள் 100 பண்ணணும். இது சியூபியை பொறுத்த வரைக்கும் டேக்ஸ் ஜாயினிங் ஃபீ 100 போடுறாங்க. டெபாசிட் 200 மினிமம் 200. ஸோ எந்த பேங்காக இருந்தாலும் 100 மினிமம் கட்டுறீங்க. பட் எந்த பேங்க் ஃப்ரீயாக தராங்கன்னா அதை நம்ம பார்த்துடலாம். மற்ற எல்லா பேங்க்லேயுமே 100 சார்ஜ் பண்ணுறாங்க. ஆக்சிஸ் பேங்க்கில் மட்டும் ஃப்ரீயாக தராங்க. எப்படின்னா அந்த டேக் ஜாயினிங் ஃபீ அப்படின்னு போடுறாங்க பார்த்தீங்களா, அது வந்து ஃப்ரீ பண்ணிடுறாங்க. இங்கே நீங்கள் டெபாசிட்டும் நீங்கள் எவ்வளோ யூசேஜ் பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட் மட்டும் கட்டினாலே போதும். இப்போ 120 200 நீங்கள் மினிமம் சார்ஜ் போட்டுக்கலாம். டெபாசிட் 200 இந்த ரெண்டு மட்டும் நீங்கள் சார்ஜ் பண்ணாலே போதும். மற்ற சார்ஜஸ்லாம் நீங்கள் இதில் கட்ட வேண்டியதில்லை. இதில் உங்களுக்கு 100 சேவ் ஆகுது. அதை நீங்கள் எப்படி வாங்கிக்கலாம் அப்படின்னா, நீங்கள் ஆக்சிஸ் பேங்க் கஸ்டமராக இருந்தீங்கன்னா அக்கௌண்ட் நம்பர், வெஹிக்கிள் நம்பர், அந்த கேப்ஷா போட்டு நீங்கள் உள்ளே போயிடலாம். இல்லை ஓடிபி வரும். சப்போஸ் ஆக்சிஸ் பேங்க் நீங்கள் இல்லை அப்படின்னா மொபைல் நம்பர், வெஹிக்கிள் நம்பர், கேப்ஷா இது போட்டு ஜென்ரேட் ஓடிபி கொடுத்து நீங்கள் உள்ளே போயிடலாம். உள்ளே போனதுக்கப்புறம் அதில் இந்த ஃபார்ம் டீட்டெயில்ஸ்லாம் வரும். அதில் நேமு, டேட் ஆஃப் பர்த்து, அட்ரஸ்ஸு, ஃபோன் நம்பர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும். இதை நீங்கள் எல்லாத்தையும் டைப் பண்ணி ஃபில் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு வெஹிக்கிளோட ரெஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. அந்த ஆர்சியோட ஃபோட்டோவும் அனுப்பி போட்டுருங்க. இதில் பார்த்தீங்கன்னா டேக் 100 ஃப்ரீ அப்படின்னு வந்துருக்குங்களா. டெபாசிட் 200, எந்த சார்ஜ் 200, டோட்டல் 400. எப்படி ரீசார்ஜ் பண்ணுறது இந்த 200 தீர்ந்ததுக்கப்புறம் அப்படின்னு அதில் பார்க்கலாம். மை ஃபாஸ்டாகில் உள்ளே போயிருங்க. மேலே ஆக்சிஸ் பேங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு டைம் யூஸராக இருக்கும்போது அதை கிளிக் பண்ணி ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஓடிபி பாஸ்வேர்ட் செட் பண்ணிடுங்க. பாஸ்வேர்ட் செட் பண்ணதுக்கப்புறம் மேலே யூசர் ஐடி இருக்கும், அதை கிளிக் பண்ணினா வெஹிக்கிள் நம்பர் வரும். அதை கிளிக் பண்ணி வெஹிக்கிள் நம்பரை போட்டு ரீசார்ஜ் ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணினா உங்கள் அக்கௌண்ட்டில் எவ்வளோ பணம் இருக்குது, பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது, அதெல்லாம் நீங்கள் இதிலே பார்த்தா ரீசார்ஜ் கொடுத்து அமௌண்ட்டு போட்டு ரீசார்ஜ் அமௌண்ட்டை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட்டில் ரீசார்ஜ் ஆகிடும். இந்த மாதிரி நீங்கள் ஃபாஸ்டாக் அக்கௌண்ட்டை ரீசார்ஜ் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை வரவேற்கிறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தி சேனல்.